அனைவருக்கும் வணக்கம். மற்றுமொரு புதிய பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மாணவர்களே. நாம் இன்று பார்க்கவிருக்கின்ற பாடம் அலகு 9 தரவுத்தள முகாமைத்துவ முறைமை, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பதாகும். தரவுத்தளம் என்றால் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதை எவ்வாறு கையாளுவது, அதை எவ்வாறு கணனிமயப்படுத்தி நாம் உபயோகிப்பது போன்ற விவரங்களை நாம் இந்த பாடத்தினூடாக பார்க்கவிருக்கின்றோம். இந்த பாடத்தின் தேர்ச்சி மட்டமாக எக்ஸ்ப்ளோர்ஸ் த கன்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ், தரவுத்தளம் பற்றிய எண்ணக்கருக்களை ஆராய்வர். தரவுத்தளம் பற்றிய எண்ணக்கரு, அதாவது தரவுத்தளம் என்றால் என்ன, அதை எவ்வாறு உருவாக்குதல், கையாளுதல் போன்ற விவரங்களை பற்றி ஆராய்தல். அடுத்ததாக கிரியேட்ஸ் அ சிம்பிள் டேட்டாபேஸ் வித் அ சிங்கிள் டேபிள் மேனுவலி, கைமுறையில் ஒரு தனி அட்டவணையாக அமைந்த எளிமையான தரவுத்தளம் ஒன்றை உருவாக்குவர். நாம் ஒரு தரவுத்தளத்தை கணனிமயப்படுத்துறதுக்கு முன்னால் கைமுறையில் உருவாக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. எவ்வாறு ஒரு தரவுத்தளத்தை, அதாவது எளிமையான தரவுத்தளம் ஒன்றை கைமுறையில் உருவாக்குவது போன்ற விடயங்கள் நாங்கள் இந்த தேர்ச்சி மட்டத்தினூடாக ஆராயவிருக்கின்றோம். முதலாவதாக ப்ரிப்பேர் அண்ட் ஸ்டோர் டேட்டா மேனுவலி, கைமுறையில் தரவுகளை தயாரித்தலும் சேமித்தலும். உங்களுக்கு இங்கே சில படங்கள் காண்பிக்கப்படுகிறது மாணவர்களே. இந்த படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ இந்த முறையில் தரவுகளை கையாளுவது கிடையாது. இது பாரம்பரியமாக தரவுகளை கையாளுவதற்காக நாங்கள் பின்பற்றின ஒரு முறையாக காணப்படுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதலாவதாக பாரம்பரிய முறையில் நாங்கள் தரவுகளை தயாரிக்கும் போது அதிகப்படியான உங்களுக்கு புத்தகங்கள், பேனு, ஸ்டேஷனரிஸ், இது மாதிரியான விடயங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அதிக தவறுகள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. வைத்த இடங்கள் மாறி போகிறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா நாங்கள் அதை சிஸ்டமேட்டிக்காக ஒரு சிஸ்டத்திற்கு அடிப்படையில் தான் வச்சுருப்போம். ஆனாலும் கூட மனித சக்தியினூடாக அது வேலை பார்க்கப்படுறதுனால சில நேரங்களில் நமக்கிட்ட இருக்கக்கூடிய மறதி போன்ற விடயங்கள் காரணமாக சில தவறுகள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதாவது முதலாவது படத்தில் காண்பிக்கிறபடி நமக்கு நிறைய ஸ்டேஷனரிஸ் எல்லாம் தேவைப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் அதெல்லாம் புத்தக வடிவில் சேமித்து வைக்கும்போது அது அதிக இடப்பரப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக அடுத்த படத்தை இங்கே காண்பிக்கப்படுகின்ற படத்தை பார்க்கும் பொழுது காலப்போக்கில் நமக்கு குறிப்பிட்ட நம்மளால் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற தரவு, அதாவது நாங்கள் புத்தகம் வடிவத்தில், கொப்பி வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் சேமித்து வச்சிருக்கிறதுனால அந்த தாள்கள், அந்த கொப்பியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற தாள்கள் நாளடைவில் நிறம் மங்குதல், அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இங்க், அதோடைய எழுத்துக்களில் தெளிவில்லாமல் போகிறது, நிறைய நேரம் ஒரே இடத்துல சேர்த்து வச்சிருக்கிறதுனால கரையான் அரித்தல், ஸ்டேப்பில் பண்ணியிருப்போம், இந்த மாதிரியான இடங்கள்லாம் உங்களுக்கு துருப்பிடித்தல் போன்ற பல்வேறு விதமான அசௌகரியங்களுக்குரிய முகம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ஒரு ரெக்கார்டை உங்களுக்கு மீட்டு பார்க்கணுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் காலம் கடந்துட்டுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ரெக்கார்டில் பலவிதமான இடர்பாடுகள் இருக்கும். அதை தெளிவாக நாங்கள் மீட்டு பார்க்கறதுக்கும் அது இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவடைஞ்சக்கூடிய நிலையில் அது காணப்படுறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதிக எண்ணிக்கையிலான இடப்பரப்பு நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அதாவது குறைந்த எண்ணிக்கையிலான தரவுகளை சேமித்து வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு பெரிய இடப்பரப்பு இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அவைகள் கோப்பு வடிவத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. இலக்கங்கள் இடப்பட்டு கோப்புகளுக்கு சில நேரம் வெவ்வேறு நிறங்கள் உபயோகிக்கப்படலாம், இலக்கங்கள் உபயோகிக்கப்படலாம். இவ்வாறான முறையில் தான் அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். தேவையான நேரம் அதை வேற ஒரு புத்தகத்திலிருந்து எந்த இலக்கத்துக்கு குள்ள வருகிறது, அல்லது எந்த நிற அடிப்படையில் வருகிறது, அல்லது நம்ம கணனி மயப்படுத்தப்படுற முறையில் சிஸ்டமாக சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி திகதி ஆர்டரில், அல்ஃபபெட்டிக் ஆர்டரில், ஏதாவது ஆர்டரில் நாங்கள் செய்து வச்சுருப்போம். அது மாதிரி மெனுவலாக தகவலை சேமித்து வைக்கும் போதும் ஏதோ ஒரு ஆர்டரில் பின்பற்றியிருப்பாங்க. அப்போ எந்த வகையான முறையில் அது பின்பற்றப்படுகிறது என்பது எல்லாத்தையும் மனித சக்தி நாங்கள் எழுத்து வடிவத்திலேயே ஞாபகம் வச்சுக்கொண்டு அதை மீட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அப்போ இவ்வாறு நாங்கள் கைமுறையில் தகவலை தயாரித்து அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணும்போது பல்வேறு விதமான சிக்கல்கள் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் பிரதானமாக நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் காலப்போக்கில் நாங்கள் சேமித்து வச்சிருக்கிற தகவல் நிறம் மங்குதலும் அழிவடைதலும்,
போன்ற விடயங்களை சொல்லலாம். அடுத்தது இயற்கை அனர்த்தங்கள்னால தகவல்கள் அழிவடைஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு நிறையவே காணப்படுகிறது. முற்று முழுதாகவே குறிப்பிட்ட தரவுகள் இல்லாமல் போகிறதுக்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. போன்ற இடர்பாடுகள் நாங்கள் கைமுறையில் தகவலை தயாரித்து சேமித்து வைக்கிறதுனூடாக அனுபவ ரீதியாக பார்த்த ஒரு விடயமாக காணப்படும். அடுத்ததாக அட்வான்டேஜஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ், இலத்திரனியல் தரவுத்தளத்தின் நன்மைகள். இப்போ நாங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே பாரம்பரிய முறையில் தரவுகளை சேமிக்கிறதுனால ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் பார்த்தோம். அப்போ அதே குறிப்பிட்ட தரவுகளை நாங்கள் இலத்திரனியல் வடிவத்தில் சேமிக்கும் போது இப்போ என்னால் விவரிக்கப்பட்ட விடயங்கள், பிரச்சனைகள், இடர்பாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு பூரணமான ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் தான் நாங்கள் அதை இலத்திரனியல் ஊடகமாக மாற்ற முடியும். இலத்திரனியல் டேட்டாவாக நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன நல்ல அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக தகவல்களை இலகுவாக சேமிக்கலாம். அதாவது நீங்கள் கணனியிலேயே தகவல்கள் எல்லாமே டைப்பிங் எல்லாமே செய்து சார்ட் அவுட் பண்ணுறது, அதுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில், டேட் மாடிஃபை பண்ணப்பட்ட ஆர்டரில், இலக்கம், அட்மிஷன் நம்பர் ஆர்டரில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் சார்ட் அவுட் பண்ணிக்கொள்ள முடியும். இலகுவாக தரவுகளை சேமிக்கலாம். இது மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கும். அடுத்தது தகவல் இலகுவாக சேமிக்கலாம்ங்கிறதுல நாங்கள் தகவலை ஒரே இடத்துல மட்டும் சேமித்து வச்சு அதே இடத்துல இருந்து எப்போவுமே அதே இடத்துல இருந்து மீட்டு பார்க்கணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. டேட்டா பேக்கப் செய்கிறோம், தரவு காப்பு செய்தல் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா பேக்கப் செய்யும்போது அதை வேற ஒரு சாதனத்திலேயோ, எக்ஸ்டர்னல் டிவைசஸ்னு சொல்கிறோம், பென் டிரைவ், சிடி இது மாதிரியான உபகரண வடிவத்திலேயோ உங்களுக்கு தகவல்களை சேமித்து எதிர்கால தேவைக்காக பாதுகாத்து வைக்கக்கூடிய வசதி உங்களுக்கு காணப்படுகிறது. அதாவது ஈஸியாக நீங்கள் பேக்கப் செய்யக்கூடிய வசதி காணப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தரவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சா கூட இன்னொரு இடத்துல அதே தரவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு காணப்படுகிறது. ஏன்னா நாங்கள் பேக்கப் செய்கிறது அப்படிங்கிறது மிக இலகுவான ஒரு விடயமாக காணப்படுறதுனால. அடுத்ததாக டேட்டா கேன் ஸ்டோர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன் அ ஸ்மால் ஃபிசிக்கல் ஸ்பேஸ். குறைந்த பௌதீக இடப்பரப்பில் அதிக அளவிலான தகவல்களை சேமிக்கலாம். குறைந்த பௌதீக இடப்பரப்பு, அதாவது ஃபிசிக்கல் ஸ்பேஸ் நமக்கு இலத்திரனியல் தரவுகளை சேமித்து வைக்கும்போது மிக குறைவான ஃபிசிக்கல் ஸ்பேஸ் தான் நமக்கு தேவைப்படுகிறது. குறைவானன்னு சொல்லும்போது அது மிக மிக குறைவானது. அதாவது ஒரு கணனியுடைய அளவு தான் நாங்கள் தரவுகளை சேமித்து வைக்கிறதுக்கும் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய தரவுகளை சேமிக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய இடப்பரப்பினுடைய அளவாக காணப்படுகிறது. ஏற்கனவே கைமுறையில் நாங்கள் பார்க்கும்போது பெரிய அதிக எண்ணிக்கையிலான அதிக அளவிலான பௌதீக இடப்பரப்பு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் பார்த்தோம். இதில் ஒரு கணனியுடைய அளவு எவ்வளவோ அதே அளவில் தான் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான தரவுகளை சேமித்து வைக்க போகிறீங்க. இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அந்த கணனியை விட மிக சிறிய உபகரணங்கள் தான் நம்ம பாவிக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் டிவைசஸாக காணப்படுகிறது. இப்போ ஒரு பென் டிரைவ், சிடி அதுகளெல்லாம் மிக சிறிய இடப்பரப்பில் வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு உபகரணங்கள், சாதனங்களாக காணப்படும் போது அதுக்குள்ள நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான தரவுகளை சேமித்து வச்சுக்கொள்ளக்கூடிய வசதி இலத்திரனியல் தரவுத்தளத்துடைய அடுத்த நன்மையாக காணப்படுகிறது. இவைகள் பிரதான நன்மையாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக ரெக்கார்ட்ஸ் கேன் பி அப்டேட் ஈஸிலி. தகவல்களை இலகுவாக இற்றைப்படுத்தலாம். இற்றைப்படுத்தல் அப்படின்னு சொல்கிறது அப்டேட் பண்ணுறதை நாங்கள் சொல்லுவோம். அப்டேட் பண்ணுறதுன்னா தகவல்களை புதிதாக ஒரு நபர் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் சேர்வாராக இருந்தால், ஒரு பாடசாலையில் சேர்வாராக இருந்தால் குறிப்பிட்ட தரவை நாங்கள் இலகுவாக சேர்க்கலாம், இலகுவாக நீக்கலாம். இன்றைய சமூக சூழலில் உங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. உதாரணமாக மாணவர்களாகிய நமக்கு தெரியும் பாடசாலைங்கிறது ஒரு நிறுவனம். இங்கே அதிக எண்ணிக்கையிலான தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய தேவைப்பாடு காணப்படுகிறது. வெவ்வேறு விதமான தலைப்புக்கு கீழே வெவ்வேறு விதமான தகவல்கள் சேமித்து வச்சுருப்போம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விடயம். உதாரணமாக இப்போ உங்களுடைய வகுப்பறை கற்றல் கற்பித்தல் செயற்பாடை எடுக்கும் போதே உங்களுடைய அடைவுகள், உங்களுடைய பர்சனல் ரெக்கார்ட்ஸ், உங்களுடைய ஆஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ், அடுத்ததாக உங்களுடைய அடைவுகள், பரீட்சை சம்பந்தமான விடயங்கள், இதுகளெல்லாம் தனித்தனியாக ரெக்கார்டாக உங்களுடைய ஒரு கிளாஸ் டீச்சர்னாலேயோ சப்ஜெக்ட் டீச்சர்னாலேயோ மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். இதே மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களாக வைத்தியசாலை நாங்கள் சொல்லலாம், பல்வேறுபட்ட நிதி நிறுவனங்கள் காணப்படுகிறது, பேங்க், பல்வேறுபட்ட இன்னும் பல ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன்ஸ் எல்லாம் காணப்படுகிறது. இங்கே எல்லாம் அதிக எண்ணிக்கையிலான ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலான தகவல்களை
சேமித்து வைக்கக்கூடிய தேவை காணப்படுகிறது. அப்போது ஒரு தகவலை நம்ம எதிர்பாராத ஒரு நேரத்தில் புதிதாக ஒரு தகவலை சேர்க்க வேண்டி வரலாம், புதிதாக ஒரு தகவலை நீக்க வேண்டி வரலாம், அதில் சில மாற்றங்களை செய்து வைக்க வேண்டி வரலாம். இந்த மாதிரியான விடயங்களெல்லாம் நாங்கள் மேற்கொள்ளும் போது இலகுவாக அப்டேட் பண்ணிக்கொள்வது வந்து இலத்திரனியல் தரவுத்தளத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான அட்வான்டேஜாக காணப்படுகிறது. இப்போ நம்ம எதிர்பாராத விதமாக மாற்றம் செய்யக்கூடிய ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இலங்கையில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நேஷனல் ஐடென்டி கார்டு, தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஏற்கனவே 9 இலக்கங்களாகவும் இறுதியில் ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டரும் நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச ஒரு விடயம். இப்போது வெறும் 12 இலக்கங்கள் மாத்திரம், அதாவது இலக்கங்கள் மாத்திரம், எழுத்து வடிவத்தில் எதுவுமே இல்லாமல், ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ் இல்லாமல் இலக்கங்கள் மாத்திரம் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போது இப்போ புதிதாக ஐடென்டி கார்டு எடுக்கிறவங்க எல்லாருமே 12 இலக்கத்துக்குள்ளே வருவாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணினவங்க 10 எழுத்துக்களில் வருவாங்க. அதில் பழைய முறைமையை பயன்படுத்தினவங்க இப்போ புதிதாக 12 இலக்கங்கள் உள்ள தேசிய அடையாள அட்டைக்கு மாற்றம் பெற்றிருக்கலாம். அவங்களுடைய தரவு இலத்திரனியல் தரவு தளத்தில் பழைய மெத்தட்டில் சேமிக்கப்பட்டிருக்குமா இருந்தால் அதை புதிய மெத்தட்டாக சேமிக்கும் போது சில இடர்பாடுகள் கைமுறையில் சேமிக்கிறதுல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே விஷயத்தை நாங்கள் கணினி முறையில் சேமிக்கும் போது நிறைய பேத்துக்கு நீங்கள் இலகுவாக அந்த தகவல்களை அப்டேட் செஞ்சு கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. அப்டேட் செஞ்ச விஷயத்தையும் இலகுவாக சேமித்து வச்சிடலாம். சேமித்து எதிர்கால தேவைக்காக வச்சுக்கொள்ளக்கூடிய வசதி இதில் காணப்படுகிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்மளுடைய இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் அப்டேட் அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ளே வர ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி பல்வேறு வகையான நிறுவனங்களில் பல்வேறு விதமான தேவைகள் இடையில் சேர்க்கறதுக்கும் நீக்கிறதுக்கும் மாற்றம் செய்கிறதுக்கும் ஏற்படும். அதை வந்து நாங்கள் மிக இலகுவாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் தகவல்களை இலகுவாக இற்றைப்படுத்தலாம் என்ற பகுதியினூடாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம். அடுத்தது பிள்ளைகள், ரெக்கார்ட்ஸ் கேன் பி ரிட்ரீவ்ட் ஈஸிலி. தகவல்களை இலகுவாக மீட்டு பார்க்கலாம். அதாவது எதிர்கால தேவைக்காக நாங்கள் சேமித்து வச்சுருக்கக்கூடிய தகவல்களை இலகுவாக மீட்டு பார்த்து கொள்ளக்கூடிய வசதி இங்கே காணப்படுகிறது. இதில் கைமுறையில் தகவல்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு தகவல் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் மிக அவசரமாக நம்மளுடைய வேலைகளை அன்றாட நடவடிக்கைகளை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்ற காலகட்டத்தில் நீங்கள் போய் கைமுறையில் ஒரு தகவல் உங்களுக்கு மீட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய நிலைமைகள் காணப்படுகிறது. அதே நேரம் அன்றைய தினத்தில் உங்களுக்குரிய குறிப்பிட்ட தகவல்களை மீட்டு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு முடியாமல் நீங்கள் இன்னொரு நாள் சென்று அதை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரியான விடயங்கள் தான் கைமுறையில் காணப்படுகிறது. இலத்திரனியல் டேட்டாபேஸில் எதிர்கால தேவைகளுக்காக உங்களுக்கு பல இடங்களில் உங்களுடைய தனிப்பட்ட தரவு வைக்கப்பட்டிருக்கும். இது வந்து உங்களுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு சில தனித்துவமாக உங்களை மாத்திரமே அடையாளம் காணக்கூடிய ஒரு சில விடயங்களை மையமாக வச்சுக்கொண்டு இலகுவாக உங்களுக்குரிய தரவுகளை மட்டும் மிக விரைவாக நீங்கள் மீட்டு பார்த்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது வந்து இதிலிருந்து உங்களுக்கு விளக்கப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த பகுதியினூடாக எதிர்கால தேவைகளுக்காக நாங்கள் இலத்திரனியல் வடிவமாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை எவ்வாறு மீட்டு பார்க்கலாம் என்பது பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைய அவசரமான சூழ்நிலையில் எல்லோரும் பல்வேறு விதமான தேவைப்பாடுகளோடு சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளை பற்றின ஒரு குறிப்பிட்ட ஒரு தகவல் ஏதாவது ஒரு நிறுவனத்திடம் இருந்தோ நமக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இலகுவாக அதை மீட்டுக்கொள்ளக்கூடியதாக காணப்படணும். கைமுறையில் தரவுகளை தயாரித்து நீங்கள் சேமித்து வச்சுருக்கக்கூடிய காலப்பகுதியில் ஒரு தகவல் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட தரவு மீட்டு பார்க்குறதுக்கு சில காலதாமதங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அவதானிச்சிருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சில நேரம் குறிப்பிட்ட நாளில் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் இன்னொரு நாளில் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடர்பாடுகளை கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் இலத்திரனியல் தரவுத்தளத்தினூடாக தீர்க்கப்பட்டு எதிர்கால தேவைக்காக பல்வேறு இடங்களில் உங்களுடைய பற்றின தகவல்களை சேமித்து வச்சிருக்கக்கூடிய இடங்களில் இருந்து மிக விரைவாக தனித்துவமாக உங்களுடைய தகவல் மட்டும் மீட்டு பார்த்து கொள்ளக்கூடிய வசதி இங்கு காணப்படுகிறது. இப்போ நான் விளக்கப்படுத்தினதில் தனித்துவமாக உங்களை பற்றின விடயங்களை மாத்திரம் மீட்டு பார்த்து கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எவ்வாறு இலத்திரனியல் தரவுத்தளத்தினூடாக குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றின ஒரு தரவை மாத்திரம் தனித்துவமாக மீட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இதே பாடப்பரப்பினூடாக அடுத்தடுத்து உங்களோட கலந்து ஆலோசிக்கவிருக்கிறேன். அப்போ அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்டாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய விடயம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ். இலத்திரனியல் தரவுத்தளத்தின்
அம்சங்கள். இலத்திரனியல் தரவுத்தளத்தின் அம்சங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது டேட்டா டைப்ஸ், தரவு வகை. டேட்டா டைப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தரவும் வித்தியாசமான பண்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ நீங்கள் எந்த தரவை இன்புட் பண்ண போகிறீங்களோ அந்த தரவுக்கு என்ன பண்பு இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவசியமாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது எவ்வாறு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு விளக்கமாக தெரிவிக்கிறேன். அடுத்ததாக பிரைமரி கீ, முதன்மை சாவி. முதன்மை சாவி என்பது என்ன, இது எவ்வாறு தரவுத்தளத்தில் பயன்படுத்தப்பட போகிறோம், இதை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக காம்போசிட் பிரைமரி கீ, சேர்மான சாவி. முதன்மை சாவி, அதற்கு மேலதிகமாக சேர்மான சாவி அப்படிங்கிற ஒரு விடயம். இந்த சாவிகளை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் உங்களோடு கலந்தாலோசிக்கப்படும். அடுத்ததாக அந்நிய சாவி, ஃபாரின் கீ. அந்நிய சாவி என்பது என்ன, இது எவ்வாறு தரவுத்தளத்தில் நாங்கள் இலத்திரனியல் தரவுத்தளத்தில் நாங்கள் உருவாக்கியிருக்கிற அட்டவணைகளுக்கு இடையில் அந்நிய சாவி எவ்வாறு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ 3 வகையான சாவிகள் உங்களோட கலந்தாலோசிக்கப்படவிருக்கிறது. முதலாவது பிரைமரி கீ, முதன்மை சாவி. அடுத்ததாக காம்போசிட் பிரைமரி கீ, சேர்மான சாவி. மூன்றாவதாக ஃபாரின் கீ, அந்நிய சாவி. இந்த 3 விடயமும் நீங்கள் மிக தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடிய விடயம். அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேபிள்ஸ், அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்புடைமை. உங்களுக்கு முதன்மை சாவி, சேர்மான சாவி, அந்நிய சாவி போன்ற விடயங்கள் இன்றைய பாடப்பரப்பினூடாக கலந்து ஆலோசிக்கப்படவிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய விடயங்கள் ஒரு தரவுத்தளத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்ற பகுதியினூடாக உங்களோட கலந்து ஆலோசிக்கிறேன். அட்டவணைகளுக்கு இடையிலான தொடர்புடைமைகள். நாங்கள் பல்வேறு விதமான அட்டவணைகளை உருவாக்குவோம். அந்த அட்டவணைகளுக்கு இடையில் எவ்வாறு நாங்கள் தொடர்புடைமைகளை உருவாக்குறோம் அப்படிங்கிறது இந்த பாடப்பரப்பினூடாக உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்படும். அடுத்ததாக டூல்ஸ் யூசிங் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், RDBMS என்பது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பதாகும். டூல்ஸ் யூசிங் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தொடர்பு நிலை தரவுத்தளத்தில் உருவாக்க பயன்படுத்தப்படும் கருவிகள். அதாவது ஒரு தொடர்பு நிலை தரவுத்தளத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கு என்னென்ன கருவிகளை பயன்படுத்தி உருவாக்கி கொள்ளலாம், அதை அட்டவணைகளுக்கு இடையிலான நீங்கள் தொடர்புடைமைகளை ஏற்படுத்துறதுக்கு என்னென்ன வசதிகள் கருவி வடிவத்தில் உங்களுக்கு தரவுத்தள முகாமைத்துவத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிற விடயத்தை நாங்கள் அதனூடாக பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கிறது டேட்டா டைப்ஸ் யூசிங் இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், தரவுத்தளத்தில் பயன்படுத்தப்படும் தரவு வகைகள். ஒரு தரவுத்தளத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தரவு வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் இதனூடாக பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் தரவுகளை மெயின்டைன் பண்ணுறது ஒரு அட்டவணையில் தான் நாங்கள் தரவுகளை மெயின்டைன் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும் அட்டவணை எவ்வாறு காட்சியளிக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதில் ரோஸ் இருக்கும், காலம் காணப்படும். இங்கே காலம் அதாவது நிரல் வடிவத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை வந்து நாங்கள் புலம், ஃபீல்டு அப்படிங்கிற பேரில் நாங்கள் சொல்லுவோம். ஒவ்வொரு ஃபீல்டுலையும் இருக்கக்கூடிய நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு ரெக்கார்டாக காணப்படுகிறது, பதிவுகளாக கருதப்படுகின்றது. ஒவ்வொரு பதிவுகளும் அதாவது ஒவ்வொரு ஃபீல்டில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் இங்கே காணக்கூடிய இந்த தரவு வகையில் எதன் அடிப்படையை மையமாக வச்சுக்கொண்டு வருது அப்படிங்கிறது தான் தரவு வகையில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் உங்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு புலம், ஒரு ஃபீல்டு டெக்ஸ்ட் வடிவத்தில் இடம்பெற போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் காணணும். அப்போ இங்கே காண்பிக்கப்படுற டெக்ஸ்ட், நம்பர், டேட் ஆர் டைம், கரன்சி, பூலியன் அல்லது yes or no என்ற பகுதியினூடாக குறிப்பிட்ட நிரல் அதாவது குறிப்பிட்ட ஃபீல்டு வந்து புலம் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகின்ற தரவு வகையில் எதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் டேட்டா டைப்பை ஒரு அட்டவணையுடைய ஃபீல்டு நேமை நீங்கள் குறிக்கும் போதே நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். நீங்கள் தெரிவு செய்த தரவு வகைக்கு மேலதிகமாக வேறு ஏதாவது தரவு வகையை நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுக்குள்ளே ஒரு ரெக்கார்டாக நீங்கள் பதிவு செய்யும் போது அந்த பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா அந்த இலக்கம், டெக்ஸ்ட், நம்பர் அப்படிங்கும்போது நம்பருக்குரிய கேரக்டர்ஸுக்கு மேலதிகமாக நீங்கள் புறம்பாக வேறு ஏதாவது ஒரு தரவை நீங்கள் அதுக்குள்ளே உட்பகுத்தும் போது அது ஏற்றுக்கொள்ளாது. இவ்வாறு இங்கு காணப்படக்கூடிய டெக்ஸ்ட், நம்பர், டேட் அண்ட் டைம், கரன்சி, yes or no போன்ற வடிவத்தில் அமைஞ்ச டேட்டா டைப்புகளை எவ்வாறு
தரவுத்தளத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் டேட்டா டைப்ஸினூடாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கும். அதாவது இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு தரவும் ஒவ்வொரு ரெக்கார்டும் எந்த டேட்டா டைப்ஸுக்குள்ளே இடம்பெறுகிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய பிரதானமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஒரு தரவுத்தளத்தில் ஒரு அட்டவணையை தயாரிக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டேட்டா டைப்ஸ் யூசிங் இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தரவுத்தளத்தில் பயன்படுத்தப்படும் தரவு வகைகளுக்கான உதாரணங்கள். இப்போ தரவு வகைகள் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு தரவு வகைகளுக்குரிய உதாரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரி டெக்ஸ்ட், நம்பர், டேட் ஆர் டைம், கரன்சி, எஸ் ஆர் நோ அல்லது பூலியன் என்ற 5 வகையான டேட்டா டைப்ஸும் இங்கே உங்களுக்கு பயன்படுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய உதாரணங்கள் உங்களுக்கு இடது பக்கமாக தரப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பதிவுக்குள்ள இலக்கம் மாத்திரம்தான் இடம்பெற முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இதில் வந்து எழுத்து வடிவத்திலேயோ நாணய வடிவத்திலேயோ உங்களுக்கு தரவுகள் இடம்பெறத்துக்குரிய வாய்ப்புகள் இல்லை. நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் ஒரு இலக்க வடிவத்தில் இருக்கக்கூடிய தரவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுக்குரிய தரவு வகையாக நீங்கள் நம்பர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை தான் தெரிவு செய்து கொள்ளணும். அடுத்ததாக நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஒரு மாணவனின் பெயரை நீங்கள் பதிவு செய்யக்கூடிய ஃபீல்டில் மாணவனுடைய பெயர் வந்து எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு எழுத்து வடிவத்திலையும் குறியீடுகளும் தான் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இலக்கங்கள் எல்லாம் மாணவனுடைய பெயரில் வர முடியாது. இங்கே டேட்டா டைப்ஸில் வரக்கூடிய வேறு எந்த தரவு வகையும் மாணவனுடைய பெயரில் இடம்பெற முடியாது. எழுத்து வடிவத்தில் மட்டும்தான் தரவுகள் இடம்பெற முடியும். அப்போ அதற்கு ஒரு டேட்டா டைப்பாக நாங்கள் டெக்ஸ்ட்டை தெரிவு செய்கிறோம். டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் பதியக்கூடிய விடயங்கள் எழுத்துக்களும் குறியீடுகளும் நீங்கள் டெக்ஸ்ட்டுக்குள்ளே பதியக்கூடிய விடயங்களாக காணப்படுகிறது. அடுத்ததாக அட்மிஷன் நம்பர். அட்மிஷன் நம்பர் பதிவிலக்கம். அட்மிஷன் நம்பருக்குரிய தரவு வகை நம்பர். பிரதானமாக நம்பர் தரவு வகை தான் பயன்படுத்த போகிறோம். நம்பரும் டெக்ஸ்ட்டும் உங்களால் ரெண்டையுமே ஒரே டேட்டா டைப்புக்குள்ளே கொடுக்க முடியாது. உங்களுக்கு நம்பர் வரலாம். சில நேரங்களில் அட்மிஷன் நம்பருக்கு முன்னாலேயோ ஏதாவது எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இலக்கம் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட எழுத்துக்களை பதிய முடியாமல் போகும். அதனால் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதையும் தரப்படுகிறது இங்கே. அப்போ உங்களுக்குரிய அட்மிஷன் நம்பரை நீங்கள் முதல்ல பார்க்கணும். அதில் எழுத்துக்கள் சேர்ந்து எண்களும் வருகிறதா அல்லது வெறுமனே எண்கள் மாத்திரம் வருகிறதா என்பதை நீங்கள் பார்க்கணும். எண்கள் மாத்திரம் வருமா இருந்தால் நீங்கள் நம்பர் கொடுத்து கொள்ளலாம். அதில் ஏதாவது 1-2 எழுத்துக்களோட இலக்கங்கள் வர பட்சத்தில் நீங்கள் நம்பர் கொடுக்க முடியாது, டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபீல்டுக்கு டேட்டா டைப்பை செலக்ட் பண்ண முடியாது. இரண்டில் ஏதாவது ஒரு பொருத்தமான தரவு வகையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். அடுத்ததாக இஸ் ரெஜிஸ்டர்ட். ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளதா எனும்போது இங்கே வந்து நாங்கள் ஒரு வினாவை தான் எழுப்புகிறோம். இதற்கு வந்து பதில் வந்து உங்களுக்கு எஸ், ஆம் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுள்ளது அல்லது இல்லை ரெஜிஸ்டர் செய்யப்படவில்லை. இந்த 2ல் 1 தான் உங்களுக்கு ஆன்சராக வர முடியும். அப்போ இது 2ல் எது அப்படிங்கிறத வந்து நாங்கள் செக் பண்ணணும். இஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படியா இருந்தால் நீங்கள் இஎஸ்ங்கிறத செலக்ட் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணப்படவில்லை என்கிற பட்சத்தில் நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை உங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ இவ்வாறான ஃபீல்டுக்குரிய தரவு வகையை நீங்கள் நிர்ணயிக்கும் போது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற டேட்டா டைப்பை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். அதற்கூடாக நீங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அல்லது இல்லையா என்ற விவரங்களை பதிவதற்கு இலகுவாக இருக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் டேட்டா டைப்பு தெரிவு செய்யலை அப்படின்னா உங்களுக்கு செக் பண்ணுறதுக்குரிய செக் பாக்ஸ் அந்த இடத்துல அப்பியர் ஆகாது. அடுத்ததாக கோர்ஸ் ஃபீஸ். இது வந்து நாணய வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. கட்டணம் செலுத்தப்பட்டிருக்குதா, அதாவது குறிப்பிட்ட பாடத்துக்குரிய கட்டணம் நீங்கள் செலுத்தணும். அதாவது கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கும். கட்டணங்களை வந்து பல்வேறு நாணய அலகுகளில் உங்களால் செலுத்த முடியும். எந்த நாணய அலகில் நீங்கள் செலுத்துறீங்க அப்படிங்கிறத கரன்சி கூடாக போயிட்டு நாணய அலகையும் தெரிவு செய்து நீங்கள் குறிப்பிட்ட ஃபீல்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். அந்த குறிப்பிட்ட ரெக்கார்ட்ஸ் அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நாணயம் அப்படிங்கிற கரன்சி அப்படிங்கிற டேட்டா டைப்பை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால வேறு எந்த விதமான தரவுகளும் அதுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்ததாக டேட் ஆஃப் பர்த்,
திகதி நேரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் தரவுத்தளத்தில் பதியும் போது அந்த குறிப்பிட்ட ஃபீல்டுக்குரிய தரவு வகையாக நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும் டேட் அண்ட் டைம். இதை தெரிவு செய்யும் போது தான் உங்களுக்குரிய டேட்டும் டைமும் நீங்கள் அந்த குறிப்பிட்ட புலத்துக்குள்ளே பதிவு செய்து கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். டேட்டையும் டைமையும் போன்ற தரவுகளை தவிர மேலதிகமாக வேறு எந்த தரவுகளும் நீங்கள் அதுக்குள்ளே பதிய முடியாது. அதாவது சில நேரம் நாங்கள் தான் அதுக்குள்ளே தரவுகளை பதிகிறோம் அப்படிங்கும்போது பை மிஸ்டேக்காக கூட வேறு ஒரு குறிப்பிட்ட இலக்கம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிற டெக்ஸ்ட் வகையில் டேட்டா டைப் வகையில் வேறு ஒரு எழுத்துக்களோ ஏதோ ஒன்று டைப் செய்துறதுக்குரிய வாய்ப்புகள் அப்போ அந்த நேரம் நமக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளாது. அப்படின்னா நீங்கள் ஏன் இது கொள்ளலை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குற சந்தர்ப்பத்தில் தான் இது இலக்கம் நம்பர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஃபீல்டாக இருக்குது. அப்போ நாங்கள் மாற்றி ஒரு டெக்ஸ்ட் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு பிழையை உங்களால் உடனேயே கரெக்ட் செய்து கொள்ளக்கூடிய வசதி இங்கே காணப்படுகிறது. இதெல்லாம் தரவுத்தளத்தை மிகவும் நேர்த்தியாக தயாரிக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளாக இந்த டேட்டா டைப் ஃபீல்டுக்கு செட் பண்ணுறது காணப்படுற ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த டேட் அண்ட் டைமுக்குள்ள உங்களுக்கு பல்வேறு விதமான அந்த டேட் எல்லாம் இடம்பெறும். எவ்வாறான டேட்டோடைய டைப் எவ்வாறு உங்களுக்கு இடம்பெறணும் அப்படிங்கிறது இங்கே காண்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் இதுலேயும் மாணவர்களுடைய இலக்கங்கள் தான் இடம்பெற போகிறது. அப்போ அதனால் அது நம்பராக காணப்படுகிறது. அடுத்த தரவு வகையும் நம்பர், அக்கவுண்ட் நம்பர், கணக்கு இலக்கமும் அக்கவுண்ட் நம்பர் எனப்படுவது ஒரு நம்பராக தான் இடம்பெறக்கூடிய ஒரு தரவு வகையாக காணப்படுகிறது. உதாரணமாக உங்களுக்கு தரவு வகை தரும்போது அது எதுக்குள்ளே வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக என்ஐசி நம்பருக்கு நான் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு தரவு வகையை தெரிவு செய்யப்பட்டிருக்கு. என்ஐசி நம்பரில் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தில் இறுதியில் உங்களுக்கு எழுத்து வர்றதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அதனால் 9 எண்கள் வந்தாலும் உங்களுக்கு 10ஆவதாக ஒரு எழுத்து வரக்கூடிய விடயம் காணப்படுறதுனால டெக்ஸ்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் இங்கே தெரிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்கலாம், அப்போ இப்போ இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டை இலக்கங்கள் எல்லாம் வெறும் இலக்கங்களில் தானே வருகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இருந்தால் கூட பழைய ஐடென்டி கார்டு நம்பர்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே இன்புட் பண்ண வேண்டிய வர சந்தர்ப்பத்தில் நீங்கள் டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும். அப்படி இல்லை நம்பர் செட் பண்ணி வைக்கும்போது உங்களால் அந்த இறுதி எழுத்து என்ன அப்படிங்கிறத உங்களால் டைப் பண்ண முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் முதன்மை சாவி, பிரைமரி கீ. இப்போ ஏற்கனவே உங்களோட ஒரு புலங்களை தெரிவு செய்கிறதுக்குரிய தரவு வகைகள் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. எந்த தரவு வகைகள் அடிப்படையில் நீங்கள் ஃபீல்டு நேமை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விடயமோ அவ்வாறே குறிப்பிட்ட ஒரு பல்வேறு வகையான ஃபீல்டுகளில் எந்த ஃபீல்டை நீங்கள் ஒரு முதன்மை சாவியாக தெரிவு செய்கிறீங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயம். இங்கு முதன்மை சாவி எனப்படுவது in a table the field used to identify a record uniquely is called primary key. அட்டவணையிலே பதிவு ஒன்றை தனித்துவமாக அடையாளம் காண பயன்படுத்தப்படும் புலம் முதன்மை சாவி எனப்படும். ஒரு தரவுத்தளத்தில் அட்டவணை தயாரிக்கும் போது புலங்களில் பல்வேறு விதமான பர்சனல் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு அட்டவணை அடிப்படையில் நீங்கள் தயாரிக்க எத்தனைக்கும் போது பல்வேறு விதமான தகவல்களை ஒரு ஃபீல்டு நேமாக நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய வசதி காணப்படுகிறது. இதில் ஒரு நபரை பற்றிய பர்சனல் ரெக்கார்டு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பல்வேறு விதமான பர்சனல் தரவுகள் அதுக்குள்ளே இடம்பெறவிருக்கிறது. அதில் நாங்கள் பார்க்கும்போது அவருடைய பெயர், குறிப்பிட்ட நபரின் பெயர் அதில் இடம்பெறலாம், அவருடைய முகவரி இடம்பெற முடியும், அவருடைய பிறந்த திகதி இடம்பெற முடியும், அவருடைய ரிலிஜன், எந்த டிஸ்ட்ரிக்டில், அவருடைய குவாலிஃபிகேஷன் போன்ற பல்வேறு விதமான விடயங்கள் இதில் இடம்பெறலாம். தேசிய அடையாள அட்டை இலக்கம், அவருடைய டெலிஃபோன் நம்பர், இவ்வாறு பல்வேறு தரவுகள் ஒரு குறிப்பிட்ட நபருடைய பர்சனல் ரெக்கார்டில் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான நபர்களுடைய ஒரு வேலை தளத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்களுடைய தரவுகளில் இவ்வாறான பர்சனல் ரெக்கார்டை நீங்கள் உட்புகுத்தும் போது
எவ்வாறு தனித்துவமாக ஒரு நபருடைய தரவை மட்டும் மீட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பிரைமரி கீ தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. பிரைமரி கீங்கிறது வந்து ஒரு அட்டவணையிலே பதிவு ஒன்றை தனித்துவமாக அடையாளம் காண பயன்படுத்தப்படும் புலமாக அது இருக்கணும். அதாவது நீங்கள் தெரிவு செய்கிற ஃபீல்டு, பிரைமரி கீயாக தெரிவு செய்கிற ஃபீல்டு தனிப்பட்ட எனக்கு மட்டுமே உரிய அந்த குறிப்பிட்ட என்னுடைய தரவு அடிப்படையில் வேறு எந்த நபரும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீல்டை தான் நீங்கள் பிரைமரி கீயாக தெரிவு செய்யணும். இப்போ நேம் ஆஃப் எம்ப்ளாயி அல்லது நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே நேமில் பல்வேறு விதமான மாணவர்கள் இடம்பெறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. பிறந்த திகதியை நீங்கள் தெரிவு செய்யலாமா அப்படின்னு யோசிக்கும்போது ஆயிரக்கணக்கான ஆக்களுடைய டேட்டாவை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது திரும்ப ஒரே பிறந்த திகதியில் பல்வேறு விதமான ஆட்கள் ஒரே நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நபர்கள் காணப்படலாம். அப்போ பிறந்த திகதியை ஒரு முதன்மை சாவியாக நீங்கள் தெரிவு செய்ய முடியாது. ஏன்னா அது உங்களை மட்டும் தனித்துவமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படாது. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன போஸ்டிங்கில் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, இப்படியான விடயங்கள் எதுவுமே உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கு காணப்பட முடியாது. ஏன்னா அதே விடயத்தில் வேறு சில நபர்கள் வந்து குறிப்பிட்ட நிறுவனத்திலேயே இயங்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுறதுனால அதெல்லாம் முதன்மை சாவியாக நீங்கள் தெரிவு செய்ய முடியாது. மிக அவதானமாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விடயம் முதன்மை சாவி எவ்வாறு தெரிவு செய்தல் என்பதுதான். முதன்மை சாவியாக தெரிவு செய்யக்கூடிய புலங்களுக்காக சில உதாரணங்கள். முதன்மை சாவியின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரைமரி கீ. எதற்கு நீங்கள் ஒரு பிரைமரி கீயை தெரிவு செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கும்போது முதலாவது முக்கியத்துவமாக உங்களுக்கு காணப்படக்கூடியது டேட்டா டூப்ளிகேஷன், அதாவது டேட்டா ரிடண்டன்சி வில் பி அவாய்டட். தரவு மீள்பதிவு இடம்பெறுவது தவிர்க்கப்படும். நாங்கள் கைமுறையில் ஒரு தரவை தயாரிக்கும் போது பை மிஸ்டேக்காக, யாரும் நினைச்சு செய்கிறது கிடையாது, பை மிஸ்டேக்காக ஒரே தரவு மீண்டும் மீண்டும் பதியப்பட்டிருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே மாதிரி இலத்திரனியல் தரவுத்தளத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போதும் மிஸ்டேக்கன் இல்லையா, நீங்கள் தரவை வந்து திரும்பவும் ஒரே தரவை மீளவும் பதிஞ்சு விடுறதுக்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அவ்வாறு குறிப்பிட்ட ஒரு தரவு மீளவும் பதியப்படுகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக பிரதானமாக நாங்கள் இந்த பிரைமரி கீயை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். பிரைமரி கீ பயன்படுத்தப்பட்டிருக்கிற புலத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு தரவு மீளவும் இடம்பெற முடியாது. ஏற்கனவே நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணபடி முதன்மை சாவியாக நீங்கள் உங்களை மட்டும் தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சாவியை தான் தெரிவு செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுனால அந்த தரவு இன்னொரு நபருக்கு இடம்பெறுவது பொருத்தமாக இருக்காது. அப்போ ஒரே தரவு மீளவும் முதன்மை சாவி இருக்கக்கூடிய ஃபீல்டில் இடம்பெறுற பட்சத்தில் அது ஒரு தவறான ரெக்கார்டாக கருதப்படுகிறது. அப்போ அந்த நேரம் உங்களுக்கு குறிப்பிட்ட தரவு அந்த குறிப்பிட்ட ரெக்கார்டாக பதியப்படுறதுக்கு உங்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படும். அந்த நேரம் இது ஏன் இப்படி பதிய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அதே தரவில் அவங்க ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு அங்கே பதியப்பட்டிருந்தா மாத்திரம்தான் பதிய விடாது. அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட தரவு மீண்டும் மீண்டும் இடம்பெறுறது வந்து தவிர்க்கப்படுகிறது. இது தரவுத்தள முகாமைத்துவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதானமான நன்மையாக காணப்படுகிறது. அடுத்ததாக, can identify a record uniquely. குறித்த தரவு ஒன்றினை தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்ளலாம். அதாவது ஏற்கனவே தனித்துவம்னா என்ன, அதை எவ்வாறு அடையாளப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது வந்து உங்களோட கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கு. எவ்வாறு குறிப்பிட்ட ஒரு தரவை மாத்திரம் அல்லது ஒரு நபரை பற்றிய தரவை மாத்திரம் நீங்கள் தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்ளலாம் என்கிறது தான் முதன்மை சாவியாக பயன்படுத்தக்கூடிய புலங்கள். நேம் ஆஃப் ஃபீல்ட்ஸ் யூஸிங் ஆஸ் அ பிரைமரி கீ. அதாவது ஒரு தரவு தளத்தில் பல்வேறு விதமான புலங்கள் ஃபீல்டு காணப்படுகிறது. இதில் எவ்வாறான புலங்களை நீங்கள் முதன்மை சாவியாக தெரிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது குறிப்பிட்ட ஒரு நபருக்கு அவரை மாத்திரமே ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு தரவாக அது இடம்பெற்றிருக்கணும். அவ்வாறான தரவுகள் சில. முதலாவதாக அட்மிஷன் நம்பர், அனுமதி இலக்கம். இப்போ ஒரு பாடசாலையில் குறிப்பிட்ட ஒரு அனுமதி இலக்கத்தில் குறிப்பிட்ட ஒரு மாணவன் மாத்திரம்தான் இருக்க முடியும். ஆனால் அதே மாணவனுடைய பெயரில் பல்வேறு விதமான மாணவர்கள் இருக்கலாம். இதனால தான் நாங்கள் ஒரு பெயரை முதன்மை சாவியாக தெரிவு செய்ய மாட்டோம். அட்மிஷன் நம்பரை நாங்கள் முதன்மை சாவியாக தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட அட்மிஷன் நம்பருக்குள்ள இன்னும் ஒரு நபர் இடம்பெற முடியாது என்றதுனால. அடுத்ததாக பற்றுச்சீட்டிலக்கம், ரெசிப்ட் நம்பர். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கட்டணங்கள் செலுத்தியிருக்கலாம். அவ்வாறு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கையளிக்கப்படுகிற ஒரு பற்றுச்சீட்டு
இலக்கங்கள் காணப்படும் பற்றுச்சீட்டில். அந்த இலக்கம் குறிப்பிட்ட உங்களை மாத்திரமே அடையாளப்படுத்தக்கூடிய விடயமாக காணப்படும். அதாவது நீங்கள் எதற்காக பணம் செலுத்துறீங்க அப்படிங்கிற விடயங்கள் எல்லாமே அதில் போட்டு உங்களுடைய பேர், ஐடென்டி கார்டு நம்பர் அதுகள் எல்லாமே போடப்பட்டு அந்த பற்றுச்சீட்டுடைய கொப்பி உங்களுக்கு ஒன்று தருவாங்க. அதில் ஒரு இலக்கம் காணப்படும். அந்த இலக்கம் உங்களுக்கு மட்டுமே உரிய ஒரு இலக்கமாகத்தான் காணப்படும். அந்த இலக்கத்தில் குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு கீழே மற்றும் ஒரு நபர் இடம்பெற முடியாது. அப்படிங்கிறதுனால பற்றுச்சீட்டு இலக்கத்தை உங்களால் முதன்மை சாவியாக தெரிவு செய்து கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகிறது. அடுத்ததாக கணக்கிலக்கம், அக்கவுண்ட் நம்பர். உதாரணமாக வங்கிகள்லாம் நம்மளை தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்காக அக்கவுண்ட் நம்பர் முதன்மை சாவியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகிறது. குறிப்பிட்ட நிறுவனத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு விதமான பல்வேறு எண்ணிக்கையிலான கஸ்டமர்ஸ் மத்தியில் உங்களை மாத்திரம் தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்றதுக்காக அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கணக்கு இலக்கம் முதன்மை சாவியாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக தேசிய அடையாள அட்டை இலக்கம், என்ஐசி நம்பர். இலங்கையில் உங்களுடைய என்ஐசி நம்பருக்குள்ள, உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்துக்குள்ள உங்களை தவிர இன்னொரு நபர் இருக்க முடியாது. அப்போ தேசிய அடையாள அட்டையை ஒரு முதன்மை சாவியாக நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு முதன்மை சாவியாக எந்தெந்த புலங்களை நீங்கள் தெரிவு செய்யலாம் அப்படிங்கிற விடயங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம். இதற்கு மேலதிகமாக சாவிகளை நீங்கள் அடையாளம் காண்றதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் நீங்கள் தெரிவு செய்கிற சாவி அது குறிப்பிட்ட நபரை மாத்திரம் தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்பட்டால் மாத்திரம்தான் அதை நீங்கள் முதன்மை சாவியாக தெரிவு செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக முதன்மை சாவினா என்ன, அதை ஒரு அட்டவணை மூலமாக உங்களுக்கு விளக்கப்படுத்தப்படுகிறது. இந்த அட்டவணையுடைய பெயர் புக் டேபிள், புத்தக அட்டவணையாக காணப்படுகிறது. ஒரு புக்குக்குரிய டேபிளை நாங்கள் வரையறை செய்யும் போது அதற்குரிய ஃபீல்டு நேம் உங்களுக்கு பல்வேறு வகையான விடயங்களை நாங்கள் உள்ளடக்கியதாக ஒரு புத்தகத்துக்குரிய தரவுகளை நாங்கள் பதிவு செய்ய முடியும். அவற்றுள் சில உங்களுக்காக இங்கே பதியப்பட்டு, முக்கியமான விடயங்கள் மாத்திரம் இங்கே பதியப்பட்டு உங்களுடன் டிஸ்கஸ் பண்ணவிருக்கிறது. இந்த புத்தக அட்டவணையில் முதலாவது ஃபீல்டில் நாங்கள் போடப்பட்டிருக்கிற விடயம் புக் நம்பர். அடுத்த ஃபீல்டில் நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் டைட்டில், அதாவது புத்தகத்துடைய பெயர், புத்தகத்துடைய டைட்டில். அடுத்ததாக ஆத்தர், புத்தகத்தை எழுதியவருடைய பெயர் இடம்பெறுகிறது. அடுத்ததாக பிரைஸ், அந்த புத்தகத்தின் விலை இடம்பெறுகிறது. அடுத்ததாக நம்பர் ஆஃப் புக்ஸ், அந்த குறிப்பிட்ட புத்தகம் எத்தனை காணப்படுகிறது. இது நாங்கள் ஒரு லைப்ரரியில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு தரவுத்தளமாக நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஒரு லைப்ரரியில் குறிப்பிட்ட தலைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறத கட்டாயமாக அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் நம்பர் ஆஃப் புக்ஸ் இங்கே காணப்படுகிறது. இந்த அட்டவணையை நீங்கள் கவனிக்கும் போது நம்பர் ஆஃப் புக்ஸில் அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்டர்ஸ்கோர் நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, தரவுத்தள முகாமைத்துவத்தில் ஒரு ஃபீல்டு நேமு நீங்கள் தெரிவு செய்யும் போது ஃபீல்டு நேம் 2 சொற்களாக வர்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி இருக்கிற இடத்துல நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொள்ளணும். அதற்காக தான் உங்களுக்கு இங்கே அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமாக நீங்கள் ஒரு அட்டவணை தயாரிக்கும் போது கவனத்தில் எடுக்கக்கூடிய விடயமாக காணப்படும். அடுத்ததாக புக் நம்பர், புத்தக இலக்கம் என்பதன் கீழே ஒரு அண்டர்லைன் செய்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அண்டர்லைன் செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த டேபிளை அவதானிக்கும் போது நீங்கள் இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணணும், இந்த டேபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபீல்டு நேமில் எந்த ஃபீல்டை ஒரு முதன்மை சாவியாக தெரிவு செய்வதற்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ இங்கே தெரிவு செய்து கொள்ளணும். இப்போ புக் நம்பருக்குள்ள சில விடயங்கள் உங்களுக்காக பதிஞ்சு காண்பிக்கப்படுகிறது. புக் நம்பருக்குள்ளே வந்திருக்கக்கூடிய விடயங்களை அவதானமாக நீங்கள் ஒருக்கா ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. நானும் ரீட் பண்ணுறேன். என்னோடையே இங்கே காட்சிப்படுத்தப்படுகிற அட்டவணையில் இங்கே காணப்படுற விடயத்தை நீங்களும் ரீட் பண்ணிக்கொள்ளணும். புத்தக இலக்கம் புக் நம்பர் என்பதன் கூடாக 2131, அடுத்ததாக 2132, அடுத்ததாக 2133, அடுத்ததாக 2134 போன்ற இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் இங்கே விடயங்களை அவதானிக்கும் போது குறிப்பிட்ட புத்தக இலக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இடம்பெறவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக டைட்டில், புத்தகத்துடைய பெயர், டைட்டில் பார்க்கும்போது இன்டர்நெட் இன்ட்ரோ, அடுத்ததாக ப்ரோக்ராமிங், எஸ்ஸே ரைட்டிங்,
எடுகேஷன் சைக்காலஜி போன்ற விடயங்கள் காணப்படுகிறது. இதே நேரம் இந்த டைட்டிலுக்குள்ளேயே வேற ஒரு புத்தகம் இடம்பெற முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது. இங்கே வந்து உதாரணமாக ஒரு 4 தரவுகள் இடம்பெறக்கூடிய ஒரு அட்டவணை தான் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. புத்தகத்துடைய டைட்டிலுக்குள்ள உங்களுக்கு இதே டைட்டிலில் வரக்கூடிய வேறு புத்தகங்கள் உங்களுக்கு இடம்பெறக்கூடிய வசதி காணப்படுகிறது. அதே நேரம் இதே டைட்டிலில் உங்களுக்கு இன்னொரு புத்தகம் இடம்பெற்றாலும் புத்தகத்துடைய நம்பர் அதே நம்பராக உங்களுக்கு வர முடியாது. ஏன்னா ஒரு புத்தகத்துக்கு ஒரு இலக்கம் தான் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய மேலதிகமாக வரக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் வேற வேற இலக்கங்கள் இங்கே பதியப்படும். இது வந்து சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விடயமாக காணப்படும். அடுத்ததாக ஆத்தர், இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தருடைய நேம் எல்லாம் உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கு. புத்தக ஆசிரியருடைய பெயர்கள் உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கு. இதே ஆசிரியர்கள் வேற புத்தகங்களை எழுத முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதே ஆசிரியர்களால் எழுதப்பட்ட வேறு புத்தகங்கள் வந்து குறிப்பிட்ட லைப்ரரியில் இருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்க முடியாது. அதனால் ஆசிரியருடைய பெயர் ஆத்தர் அதை வந்து நீங்கள் ஒரு முதன்மை சாவியாக தெரிவு செய்து கொள்ளக்கூடியதுக்கு பொருத்தமான ஒரு புலமாக காணப்படாது. அடுத்ததாக ப்ரைஸ், புத்தகத்துடைய விலை. இங்கு வந்து உங்களுக்கு RS ஸ்ரீலங்கா ருபீஸ் வந்து உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. அது ஏன் இங்கே காண்பிக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு ஃபீல்டை நீங்கள் தெரிவு செய்யும் போது டேட்டா டைப்பை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும் அப்படின்னு உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். டேட்டா டைப்புங்கும் போது இப்போ இங்கே ப்ரைஸ் காணப்படுகிறது. ப்ரைஸுக்குள்ள கரன்சி அப்படிங்கிற டேட்டா டைப்பை நீங்கள் தெரிவு செய்யணும். கரன்சிங்கிற டேட்டா டைப்பை தெரிவு செய்யும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய நாணய அலகுகள், எல்லா நாட்டின் நாணய அலகுகளும் உங்களுக்கு அங்கே காட்சிப்படுத்தப்படும். அதில் எந்த நாணய அலகுல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே தெரிவு செய்து கொள்ளணும். அதனால் இப்போ இது வந்து ஸ்ரீலங்கன் ருப்பீஸில் தெரிவு செய்யப்பட்டிருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு மேலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கு. அதற்குள்ள விலைகள் இங்கே பதியப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய புத்தகங்களுக்கும் சேம் ப்ரைஸ் ரிப்பீட் ஆக முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. அடுத்ததாக நம்பர் ஆஃப் புக்ஸ், அதாவது புத்தகங்களுடைய எண்ணிக்கை. புத்தகங்களுடைய எண்ணிக்கையிலையும் இதில் 5 புத்தகங்கள், இதில் 12 புத்தகங்கள், இதில் 6 புத்தகங்கள், அடுத்த எடுகேஷன் சைக்காலஜியில் 6 புத்தகங்கள், எஸ்ஏ ரைட்டிங்கில் உங்களுக்கு ஒரு 6 புத்தகம், எடுகேஷன் சைக்காலஜியில் உங்களுக்கு 6 புத்தகம் இடம்பெறுகிறது. அப்போ சேம் குவான்டிட்டி புக்ஸ் வந்து உங்களுக்கு இடம்பெறுகிறது. அப்போ நம்பர் ஆஃப் புக்ஸை வந்து ஒரு முதன்மை சாவியாக உங்களால் தெரிவு செய்து கொள்ள முடியாது. இப்போ உங்களுக்கு இந்த டேபிளை பற்றி முதன்மை சாவியாக தெரிவு செய்யக்கூடிய புலம் என்பதற்குள்ள உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு டேபிளில் திரும்ப திரும்ப ஒரு தரவு இடம்பெறக்கூடாது. அது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த புத்தகத்தை மாத்திரம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு தரவாக தான் இருக்கணும். அது எந்த புலம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிவு செய்து அந்த புலத்தை முதன்மை சாவியாக நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட முதன்மை சாவிக்கு கீழே கீழ்கோடிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கும். அப்போ ஒரு அட்டவணையில் கீழ்கோடிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிற புலம் வந்து முதன்மை சாவி என்று பொருள்படுகிறது. இப்போ முதன்மை சாவினா என்ன அப்படிங்கிற விடயம் உங்களுக்கு விரிவாக விளங்கியிருக்கும்னு நான் நம்புகிறேன். கடந்த கால வினாத்தாள்களை நீங்கள் எடுக்கும்போது முதன்மை சாவி பற்றிய விடயங்கள் உங்களுக்கு வினாக்களாக வந்திருக்கக்கூடிய விடயத்தை நீங்கள் அவதானிப்பீங்க. முதன்மை சாவி என்றால் என்ன, முதன்மை சாவிக்கு பொருத்தமான புலமாக தெரிவு செய்யக்கூடிய புலத்தினை குறிப்பிடப்பட்ட அட்டவணையிலிருந்து தெரிவு செய்க போன்ற வினாக்களை நீங்கள் அவதானித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ முதன்மை சாவி என்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. முதன்மை சாவி என்றால் என்ன, அதனுடைய முக்கியத்துவம், எவ்வாறான புலங்கள் முதன்மை சாவியாக தெரிவு செய்து கொள்ள முடியும் என்பது நீங்கள் மிக கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக ஒரு அட்டவணையில் காணப்படக்கூடிய சாவி சேர்மான சாவி, கம்பசைட் கீ. சேர்மான சாவி என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். In a table, 2 or more fields used to identify a record uniquely is called composite primary key. அதாவது முதன்மை சாவி என்றால் என்னன்னு நாங்கள் பார்த்ததுக்கும் composite primary key என்னன்னு நாங்கள் பார்க்குறதுக்கும் ஒரு சிறிய வேறுபாடு காணப்படுகிறது. டெஃபினேஷன் ஒருக்கா நானும் வாசிக்கிறேன், நீங்களும் கூடவே சேர்ந்து வாசிச்சு கொள்ளணுமானவர்களே. கவதானிங்க, அட்டவணையிலே பதிவு ஒன்றை தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுகின்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புலங்களின் சேர்மானமே சேர்மான சாவி எனப்படுகிறது. முதன்மை சாவி என்று சொல்லும்போது ஒரு அட்டவணையிலே பதிவு ஒன்றை தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு புலத்தை தான் நாங்கள் தெரிவு செய்தோம். அந்த ஒரு புலத்தினூடாகவே குறிப்பிட்ட ஒரு விடயத்தை தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி காணப்பட்டது. சேர்மான சாவின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட ஒரு விடயத்தை மாத்திரம் வச்சு கொண்டு நம்மளால் தனிப்பட்ட ஒரு விடயத்தை அடையாளப்படுத்த முடியல அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னொரு புலத்தையும்
தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மற்றும் ஒரு புலத்தையும் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புலங்களை சேர்த்து ஒரு பதிவினை தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம், எதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சாவிகள், அதாவது ஃபீல்டு நேம் எல்லாம் நாங்கள் சேர்மான சாவி என்றதற்குள்ள குறிப்பிடுகிறோம். இப்போ சேர்மான சாவிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அட்டவணை மூலம் விளக்கப்படுத்தப்படுகிறது. இப்போ உங்களுக்கு தெரியும், அண்டர்லைன் பண்ணியிருக்கிற ஃபீல்டு நேம் வந்து முதன்மை சாவியாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்குமா இருந்தால் அங்கே வந்து கம்போசிட் பிரைமரி கீ பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பது அர்த்தம். இந்த ஒரு டேபிளை அவதானிச்சு கொள்ளுங்கள். இது வந்து ஒரு கேம் டேபிள். இதில் இயர், வருடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது கேம், நேம் ஆஃப் கேம் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அந்த கேமுடைய கேப்டன் பெயர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வைஸ் கேப்டனுடைய பெயர் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த டேபிளில் குறிப்பிட்ட ஒரு தரவை தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு புலத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நீங்கள் முடிவெடுக்க முடியாத சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அதாவது வருடம் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கேம் உங்களுக்கு திரும்ப திரும்ப இடம்பெறக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இவ்வாறான பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கே வருடமும் இயரும் கேமும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு சாவியாக பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சேர்மான சாவியாக பயன்படுத்தப்படுகிறது. எந்த வருடம் எந்த கேம், அப்போ எந்த வருடம் எந்த கேமுக்கு யார் கேப்டனாகவும் யார் வைஸ் கேப்டனாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இலகுவாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இயரை மட்டும் நீங்கள் தெரிவு செய்கிற பட்சத்தில் உங்களால் இந்த குறிப்பிட்ட தரவை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாத சிக்கல் இந்த அட்டவணையில் காணப்படுகிறது. அதை நிவர்த்தி செய்யும் முகமாக நாங்கள் வருடமும் கேம் நேமையும் இயரும் கேமையும் சேர்த்து கம்போசிட் பிரைமரி கீயாக மாற்றி அதனை நாங்கள் இங்கே தரவுகளை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதி இங்கு காணப்படுகிறது. இவ்வாறு ஒரு அட்டவணையில் இடம்பெறக்கூடிய ஒரு தரவினை, ஒரு பதிவினை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு ஒரு சாவி பயன்படுத்த முடியலை அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சாவியை நீங்கள் பயன்படுத்தி குறிப்பிட்ட ஒரு தரவை மட்டும், அதாவது ஒரு பதிவை மட்டும் தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்ளலாம். இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட புலங்களை நீங்கள் தெரிவு செய்கிறது கம்போசிட் பிரைமரி கீ என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக தரவுத்தள முகாமைத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாவி அந்நிய சாவி, ஃபாரின் கீ. ஃபாரின் கீ என்பது என்ன? ஃபாரின் கீ இஸ் அ கீ used to link one table to another table. அதாவது தரவுத்தளத்தில் ஒரு அட்டவணையை மற்றுமொரு அட்டவணையுடன் தொடர்புபடுத்த பயன்படுத்தப்படும் சாவி அந்நிய சாவி எனப்படுகிறது. தரவுத்தளத்தில் வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்த முதன்மை சாவியும் சேர்மான சாவியும் ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய பதிவு ஒன்றை தனித்துவமாக அடையாளப்படுத்துறது எவ்வாறு அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்த்தோம். இப்போ 2 அட்டவணைகளுக்கு இடையில் எவ்வாறு தொடர்பை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். 2 அட்டவணைகளுக்கு இடையில் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாவியாக அந்நிய சாவி காணப்படுகிறது. அடுத்ததாக அந்நிய சாவியாக நீங்கள் தெரிவு செய்யும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். A common field in both tables is used to select as a foreign key. 2 அட்டவணைகளுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படும் புலமாக அந்நிய சாவி தெரிவு செய்யப்படல் வேண்டும். இப்போ அந்நிய சாவி என்ன அப்படின்னு நாங்கள் விளக்கப்படுத்தும் போது உங்களுக்கு 2 அட்டவணைகள் மூலமாக தான் விளங்கப்படுத்தணும். இதில் நீங்கள் பிரதானமாக அவதானிக்க வேண்டிய விடயம் 2 அட்டவணைகளுக்கும் பொதுவாக ஒரு புலம் பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அதாவது 2 அட்டவணைகளுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கணும். தொடர்பே இல்லாத 2 அட்டவணைகளை நாங்கள் தொடர்பு படுத்த முடியாது. தொடர்புடைமைகளுக்குள்ளே வரக்கூடிய 2 அட்டவணைகளை நாங்கள் தொடர்பு படுத்தலாம். இவ்வாறு 2 அட்டவணைகளுக்கும் பொதுவாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு புலம் எது, எந்த புலம் 2 அட்டவணைகளுக்குமே பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடையாளப்படுத்தணும். அந்த புலம்தான் அந்நிய சாவியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக அந்நிய அட்டவணை எவ்வாறு 2 அட்டவணைகளுக்கு இடையில் தொடர்பு படுத்தப்படுகிறது என்பதை 2 அட்டவணைகள் மூலமாக உங்களுக்கு விளக்கப்படுத்தப்படுகிறது. இப்போ முதலாவது அட்டவணை ஸ்டூடெண்ட் டேபிளாக காணப்படுகிறது. 2வது அட்டவணை சப்ஜெக்ட் டேபிளாக காணப்படுகிறது. முதலாவது அட்டவணையில் இடம்பெறக்கூடிய விடயங்கள் அட்மிஷன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் அட்மிஷன், கார்டியன் போன்ற விடயங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. சப்ஜெக்ட் டேபிளில் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய விடயங்களாக இண்டெக்ஸ் நம்பர், சப்ஜெக்ட்ஸ், சில சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. அது மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், மீண்டும்
அட்மிஷன் நம்பர் போன்ற விடயங்கள் சப்ஜெக்ட் டேபிளில் இடம்பெறக்கூடிய அம்சங்களாக உங்களுக்கு காணப்படுகிறது. இதுதான் இங்கே பயன்படுத்தக்கூடிய புலங்கள். இப்போ முதலாவது டேபிளில் நீங்கள் ஒரு முதன்மை சாவியை தெரிவு செய்யணும். இரண்டாவது டேபிளில் ஒரு முதன்மை சாவியை தெரிவு செய்து கொள்ளணும். அடுத்ததாக இந்த 2 அட்டவணைகளையும் தொடர்பு படுத்துறதுக்கு எந்த சாவியை அந்நிய சாவியாக தெரிவு செய்யணும் அப்படிங்கிற விடயத்தையும் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது அட்மிஷன் நம்பர் முதலாவது அட்டவணையில், அதாவது ஸ்டூடெண்ட் டேபிளில் அட்மிஷன் நம்பர் குறிப்பிட்ட ஒரு மாணவனை தனித்துவமாக அடையாளப்படுத்த பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால அதை முதன்மை சாவியாக தெரிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக சப்ஜெக்ட் டேபிளில் இண்டெக்ஸ் நம்பரும் இருக்குது, அட்மிஷன் நம்பரும் இருக்குது. இப்போ இந்த 2 அட்டவணையும் தொடர்பு படுத்த வேண்டிய நமக்கு ஒரு தேவை இருக்கிறதுனால இப்போ இந்த 2 அட்டவணைகளுக்கும் பொதுவாக எந்த புலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அவதானிக்கணும். 2 அட்டவணைகளுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற புலமாக அட்மிஷன் நம்பர் காணப்படுகிறது. அப்போது சப்ஜெக்ட் டேபிளில் நீங்கள் அட்மிஷன் நம்பருக்கு பதிலாக இண்டெக்ஸ் நம்பரை நீங்கள் முதன்மை சாவியாக தெரிவு செய்யணும். இண்டெக்ஸ் நம்பர் முதன்மை சாவியாக இருக்கிற பட்சத்தில் 2 அட்டவணைகளையும் தொடர்பு படுத்துறதுக்கு நாங்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய சாவியாக அட்மிஷன் நம்பர் எனும் புலம் காணப்படுகிறது. எனவே இந்த 2 அட்டவணைகளையும் தொடர்பு படுத்த அந்நிய சாவியாக நாங்கள் அட்மிஷன் நம்பர் என்ற புலத்தை தெரிவு செய்து கொள்கிறோம். இப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட 2 அட்டவணைகள்லையும் முதலாவது ஸ்டூடெண்ட் டேபிள், இரண்டாவது சப்ஜெக்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளில் உங்களுக்கு அட்மிஷன் நம்பர் முதன்மை சாவியாக தெரிவு செய்யப்பட்டது. சப்ஜெக்ட் டேபிள் இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு முதன்மை சாவியாக தெரிவு செய்யப்பட்டது. இந்த 2 அட்டவணைகளையும் தொடர்பு படுத்துவதற்காக அந்நிய சாவியாக அட்மிஷன் நம்பர், அதாவது 2 அட்டவணைகளுக்கும் பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு புலமாக அட்மிஷன் நம்பர் உங்களுக்கு அந்நிய சாவியாக தெரிவு செய்யப்பட்டது. மாணவர்களே, இன்றைய பாடப்பரப்பினூடாக உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்ட நிறைய விடயங்களில் பிரதானமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விடயங்களாக ஒரு தரவுத்தளம் எவ்வாறு இலத்திரனியல் தரவுத்தளம் ஒன்றை உருவாக்கும் போது என்னென்ன அனுகூலங்கள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற விடயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளக்கூடிய விடயம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக தரவுத்தளத்தில் ஒரு ஃபீல்டு புலம் ஒன்றை தெரிவு செய்யும் போது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தரவு வகைகள் எல்லாம் என்னென்ன, அதை எவ்வாறு அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக ஒரு தரவு தளத்தில் குறிப்பிட்ட தரவை மாத்திரம் தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்காக நாங்கள் சாவிகள் பயன்படுத்துகிறோம். அது என்னென்ன சாவி? முதலாவது முதன்மை சாவி. முதன்மை சாவியை பயன்படுத்துறதுடைய நன்மை என்ன, எவ்வாறான புலங்களை முதன்மை சாவியாக தெரிவு செய்யலாம் போன்ற விடயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளக்கூடணும். அடுத்ததாக சேர்மான சாவி. சேர்மான சாவி என்றால் என்ன, அது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் தெரிவு செய்யப்படுகிறது போன்ற விடயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக அந்நிய சாவி. அந்நிய சாவி எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறது, தெரிவு செய்யும்போது கவனத்தில் கொள்ளக்கூடிய விடயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இன்றைய பாடப்பரப்பினூடாக உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என நம்புகிறேன். இதே நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் பார்க்கணும்னு சொன்னால் சேனல் NIE என்ற யூடியூப் சேனலினூடாக நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம். மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.